ஒரு நடிகரோட விவாகரத்து விஷயம், அவரோட பெர்சனல் விஷயம் ஒரு மாநிலத்தில பிரேக்கிங் நியூஸ் ஆகுது. மீடியால எல்லாம் தொடர்ந்து இணைப்பில இருங்கள். சங்கீதா என்ன மனுவுல சொல்லியிருக்காங்க இப்படின்லாம் பேசப்படுது. ஆனா ஒட்டஞ்சத்திரத்தில வந்து ஒரு 24 வயசு பையன கொடூரமா கொலை பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு சாதாரண கொலை இல்ல. கொலையே முதல்ல சாதாரண விஷயம் இல்ல. ஆனா சைலன்சர வச்சு சுட்டு, ட்ரில் மிஷின வச்சு ஓட்ட போட்டு, அந்த பையனோட ஜெனிட்டல்ஸ வந்து கட் பண்ணி, இந்த அளவுக்கு கொடுமையா ஒன் ஆஃப் த கோல்ட் பிளட்டட் மர்டர். இது வந்து ஒரு நேஷனல் இஷ்யூவா ஆக வேண்டிய ஒரு விஷயம். அட்லீஸ்ட் ஒரு ஸ்டேட் இஷ்யூவா தான் ஆகணும். ஆனா எந்த மீடியாவும் இந்த விஷயத்த வந்து கவர் பண்ணல. ஏன்னா எலக்ஷன் வருது. இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த சம்பவம் நடந்தது ஜனவரி 30. இன்னைக்கு தேதி என்ன? இவ்ளோ நாள் இந்த விஷயம் மீடியால வரவே இல்ல. அப்போ எப்படி வெளிய வருது அப்படின்னா, இந்த பையனோட அக்கா வந்து இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர்ட்ட வந்து கான்டாக்ட் பண்ணி இத பத்தி பேசுங்க பேசுங்கன்னு இன்ன வரைக்கும் அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டையுமே இவங்க கிட்ட குடுக்கல அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இந்த சம்பவத்துல ஒருத்தர் மட்டும் வந்து ஆஜராகி ஓரின சேர்க்கைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சனால நான் இவரை கொன்னேன் அப்படின்னு ஒருத்தவர் சரண்டர் ஆயிருக்காரு. இது வந்து அவங்க அக்கா தரப்புல இருந்து சொன்னது. இதுல சரண்டர் ஆனவர் வந்து உண்மையான குற்றவாளி இல்ல. என் தம்பி தன்பால் ஈர்ப்பாளரும் வந்து கிடையாது. இது வந்து பூசி முழுகிறதுக்காக சொல்லப்படுதுன்னு அவங்க அக்கா தரப்புல இருந்து சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே வந்து ஓரின சேர்க்கை எதிர்த்தனால கொலை பண்ணியிருக்காங்கன்னே நம்ம வச்சுக்கிட்டாலும், அதுக்காக இவ்ளோ சித்திரவதை பண்ணி கொடுமை பண்ணி கொல்லுவாங்களாங்கிறது ஒரு நம்பகத்தன்மையா எனக்கு இல்ல. இவங்க அக்கா 1 மாசமா இதுக்காக வந்து போராடி நீதி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா எந்த மீடியாவும் இத கவர் பண்ணல. ஏன்னா அவங்க நடிகர் இல்லை. இப்போ ரீசெண்டா பாலியல் வன்புணர்வு சம்பவங்கள், கொலைகள் இதுல எல்லாம் திமுக நிர்வாகிகளுக்கே வந்து பங்கு இருக்கு அப்படின்னு நியூஸ் சேனல்ஸ்லயே வந்து காட்டுறாங்க. நான் வந்து எல்லா திமுக காரங்களையும் மோசமானவங்க, ரவுடி கும்பல் அப்படின்னு நான் ஜெனரலைஸ் பண்ணல. ஆனா எப்படி எல்லா ரவுடிஸ்க்குமே வந்து திமுக கூட லிங்க் இருக்கு? நிறைய நாள் திமுக திரும்ப ஆட்சிக்கு வந்துருமோ அப்படின்னு யோசித்து நைட்லாம் வந்து தூக்கம் வர மாட்டேங்குது. இதை நான் டிராமாக்காக சொல்லல, உண்மையிலேயே நம்ம எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலுமே திமுக மாதிரி பரம்பரை அதிகார வர்க்கத்துல இருக்க கட்சிகள் வந்து மாறப்போறதே கிடையாது. அதனால நாம தான் சிந்திச்சு இவங்களுக்கு வாய்ப்பளிக்கிறத நிறுத்தியே ஆகணும். இல்லாட்டி தமிழ்நாடு எப்படி நிலைமைக்கு போகும்னு என்னால சொல்ல முடியல.